நீ என்ன சோகம் வந்தா சிரிப்பியா? அடப்பாவி, அது தெரியாம பின்னாடி நானு. பரவாயில்லண்ணா. வாழ்க்கையில எதுக்கு ஓடுறோன்னு தெரியாம ஓடின்னு இருக்கோம்ல எல்லாரும். நீ எவ்வளவு பரவாயில்லடா, மூஞ்சிக்கு நேரா சிரிக்கிற. மத்தவனுங்க எல்லாம் பின்னாடி சிரிச்சிட்டு போவானுங்க. நீ நல்லவன். நீ டேய், நீ இந்த வியாதி பத்தி எல்லாம் கவலைப்படாத. நல்ல வியாதி இது. மத்தவங்க எல்லாம் சோகத்துல அழுதுட்டு இருப்பாங்க, நீ சிரிக்கிறிய, சந்தோஷப்படு. இந்த 6 மாசத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் ஒன்றும் வினோதமான ஆளாம் இல்லைங்க. என்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. 1000 கவலையை மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா வெளியில யாராவது பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கண்ணே அப்படிம்பாங்க. நம்ம சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வாழ்க்கையில 1008 கவலை இருக்குங்க. இதை நான் உணர்ந்த மாதிரி நீங்க எல்லாரும் உணர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்புறம் உங்க சிரிக்கிற பழக்கம் எப்படிதான் நினைச்சு? மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டை பார்த்தங்க. ஆனா இந்த தாட்டி உண்மையாலாம் அக்கறைப்படுற மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டிக்கிட்டு, அதாங்க இந்த சாத்துக்குடி பை, ஹார்லிக்ஸ் பாட்டில், அதெல்லாம் அதை தானேங்க இந்த உலகம் நம்புது. எப்படி உள்ள போய் சிரிச்சுட்டு தான் வந்துருக்கு போறான். நம்ம உள்ள என்ன ஃபீல் பண்றோங்கிறதுலாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம அதை வெளியில எப்படி காட்டிக்கிறோங்கிறத வச்சுதான் இந்த உலகம் நம்மளை எடை போடுது. அப்புறம் என்னங்க, எல்லார்ட்டையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. போலாம்ப்பா.